ஹாய் கைஸ், அகெயின் வெல்கம் டு மை vlog. நான் தீவனூர் விநாயகர் கோயிலுக்கு போயிருந்தேன். அது லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா. விநாயகர் வந்து அங்கே லிங்க வடிவில் இருப்பார். அந்த குளத்துலேருந்து அந்த பசங்க வந்து மாடு மேய்க்கிற பசங்க தோண்டி எடுத்து அது வந்து உள்ளே வச்சுருக்காங்க, கோயில் உள்ளே இருக்குது. அது சொல்லியிருந்தேன் இல்லையா. இது பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக கோயில் சுற்றி ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். எல்லா இடத்துலையும் விநாயகர் வந்து ஒவ்வொரு குளத்தில் காட்சி அளிச்சிருக்காரு பாருங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து இந்த கோயில். ஸோ ஓகே, வீவர்ஸ்க்கு இது கண்டிப்பாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இது பார்த்திங்கன்னா குரு பகவான். நம்ம எந்த அளவுக்கு அவர் ப்ரே பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அவ்வளோ லைஃப்பில் வந்து அவ்வளோ செல்வ செழிப்பு வந்து ஏற்படும். கண்டிப்பாக குரு பகவான் வந்து நம்ம வியாழக்கிழமை வந்து கோயிலுக்கு போய்ட்டு வணங்கினா அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. விநாயகர் கோயிலில் இப்போ பிரம்மா, குரு பகவான், சிவன், முருகர் எல்லாருமே இருக்காங்க இந்த கோயிலில். பாருங்கள், இதுதான் தீவனூர் விநாயகர் கோயில் கைஸ். நீங்கள் போயிட்டு பார்க்கணுன்னா, வழிபடணுன்னா, சாமி ப்ரே பண்ணணுன்னா போயிட்டு வாங்க. அவ்வளோ அற்புதமான கோயிலாக நான் அதை ஃபீல் பண்ணேன். இதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்ல போகிறேன்னா, இது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற நாகம்மான்னு சொல்கிறாங்க. நாக வடிவில் இருக்கிற இந்த சாமி வந்து ப்ரே பண்ணால் தோஷமெல்லாம் நீங்கும் அப்படின்றாங்க. இதுதான் நான் சொன்ன அந்த அதிசயமான அந்த மரம், ட்ரீ பாருங்கள், ஆலமரம், பேனியன் ட்ரீ பாருங்கள். ஆலமரத்துக்கு விழுதே இல்லாமல் எப்படி இருக்குது இந்த கோயில். இந்த கோயிலை வந்துட்டு 9 வாட்டி சுற்றி வரணுமா. 9 டைம்ஸ் சுற்றி வந்துட்டு நான் வந்து இந்த கோயிலுக்கு இப்போ ஏன் இன்றைக்கி போனேன்னா, நான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டலான்ட்டு ஒரு பிளானில் இருந்தேன். அந்த பிளானில் தான் இருக்கேன். அது நல்லபடியாக எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக கட்டணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வர்றதுக்காக நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன். ஸோ இந்த ஆலமரத்தை 9 டைம்ஸ் சுற்றி வரணும்னு சொன்னாங்க. நானும் நல்லபடியாக போய் சுற்றிட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா, இப்போ நம்ம ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னா, வீடு கட்டணும், இல்லை இப்போ புதுசாக வந்து இடம் வாங்கணும், இல்லை புதுசாக வந்து இப்போது ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டணும். என்னோடய பிளான் வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டணுன்னு தான் இருக்குது. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டணுன்னா இப்போ நான் வந்து அங்கே இருக்கிற வந்து எடுத்து வச்சுட்டு 3 அகல் விளக்கு ஏற்றி அது உள்ளே வைக்கணும்னு சொன்னாங்க. அப்போ தான் நம்ம ஆசை வந்து எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் சொன்னதால், இங்கே பாருங்கள், இங்கேவே எழுதியிருக்காங்க அதை 9 டைம் சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 ஆலமரம் வந்து பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 1200 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த கோயில் வந்து இங்கே இருக்குது, இந்த ஆலமரம். ஆனால் நிறைய பேருக்கு வந்து இது தெரியல. பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸில் தான் இது இருக்குது. பாருங்கள், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப பாசிட்டிவாக எல்லாமே ஃபீல் பண்ணேன். நீங்கள் கண்டிப்பாக வியூவர்ஸ் யார் பார்த்தாலும் பாண்டிச்சேரிக்கு வந்தாலும் சரி, இந்த கோயிலை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் கைஸ். நான் சொன்ன மாதிரி பாருங்கள், 3 ஆலமரம் விழுதே இல்லாமல் இருக்குது பாருங்கள். இந்த அதிசயத்தை நீங்கள் எந்த கோயிலையாவது பார்த்துருக்கீங்களா? நானே நம்பாமல் தான் போனேன், நம்பாமல் போய் தான் பார்த்தா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்படியும் ஒரு அதிசய நிகழ்வு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோயிலுக்கு வந்து இவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குன்றது நான் அங்கே போய் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாருங்கள், முருகர் இருக்கார், விநாயகர், சிவன், பிரம்மா எல்லாருமே இருக்காங்க இந்த கோயிலில். ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. போனோடனே ஐயர் நல்லபடியாக உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அர்ச்சனைலாம் பண்ணி எல்லாமே பண்ணி நல்லபடியாக எல்லாமே பூவெல்லாம் கொடுத்து நல்லபடியாக வழிபட்டுட்டு நல்லபடியாக தான் வந்தோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது கைஸ். நீங்கள் கண்டிப்பாக பாண்டிச்சேரி வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லைஃப்பில் ஏதாவது நடக்கணும். இது பாருங்கள், துர்க்கையம்மன். இது லைஃப்பில் வந்து ஏதாவது நடக்கணும்னு சொன்னாக்கா, ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குது, நமக்கு ரொம்ப நாள் நிறைவேறாத ஆசை ஒன்று இருக்குது. ஸோ நமக்கு வந்து விநாயகர் கோயிலுக்கு போகிறது வந்து எப்போவுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் விநாயகரை வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம். நம்ம எப்படின்னா, அவர் வந்து எது கேட்டாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் உடனே கொடுத்துருவார். இப்போ முருகர்கிட்ட போயிட்டு வேண்டுறோன்னாக்கா, முருகர் அவ்வளோ சீக்கிரமாக நிறைய சோதிப்பார். ஏன்னா முருகர் வந்து அவர்கிட்ட வந்து அவர் வரம் வாங்குறது வந்து அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. ஆனால் விநாயகர் வந்து ஈஸியாக நமக்கு கேட்குறது வரமோ, இல்லை வந்து ஒரு படிப்போ, இல்லை ஒரு கடன் பிரச்சனையோ, இல்லை வேறு ஏதாவது நமக்கு லைஃப்பில் நிறைய பிரச்சனை இருக்குது, இல்லை வீடு கட்ட முடியல, ஜுவல்ஸ் ரிலீஸ் பண்ண முடியல, இல்லை நிறைய அடுத்தடுத்த தடங்கள் வந்துகிட்டே இருக்குதுன்னு சொன்னால், விநாயகரை போய் வழிபட்டோம்னா இந்த கோயிலில் வந்து விநாயகர் வந்து அவ்வளோ ஈஸியாக ஒரு லட்டு வாங்கி வச்சா கூட விநாயகர் வந்து நம்ம கேட்குறத உடனே அவருக்கு வந்து இப்போது நிறைய அவருக்கு பூஜை பண்ணுறதுக்கு படைக்கிறதுக்கு வந்து ஒரு ஈஸியாக ஒரு அருகம்புல் வச்சு விநாயகர் வழிபடலாம். உடனே ஒரு லட்டு வாங்கி வச்சு விநாயகர் வழிபடலாம். சும்மா கொஞ்சம் சர்க்கரை வச்சா கூட விநாயகர் வழிபட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி, பால் இந்த மாதிரி வச்சு வழிபட்டால் கூட வந்து அவ்வளோ சீக்கிரமாக விநாயகர் வந்து ஆசையை நிறைவேற்றுவார். இது பாருங்கள் கைஸ், விநாயகர் வந்து லிங்க வடிவில் நான் இந்த கோயிலில் தான் பார்த்துருக்கேன். நம்ம வியூவர்ஸ்க்கு இது கண்டிப்பாக காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள்,
இந்த விநாயகரை வந்து முழு உருவமாக நம்ம பார்க்கணுன்னாக்கா பால் அபிஷேகம் பண்ணால் இது வந்து அவர் வந்து அந்த உருவத்தில் வந்து அப்படியே அந்த தந்தெல்லாம் வச்சுருக்கார் இல்லையா, யானை தந்தெல்லாம் வச்சுருக்கார் இல்லையா, அந்த வடிவத்தில் வந்து அவர் தெரிகிறார். இதுதான் கைஸ், நான் போயிட்டு அந்த கல்லெல்லாம் எடுத்து வச்சுட்டு 2 அப்பார்ட்மெண்ட் கட்டணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லபடியாக அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு நல்லபடியாக நடக்கணும்னு. இங்கே பாருங்கள், நிறைய பேர் எல்லாமே அந்த கல்லை வச்சு எல்லாருமே விளக்கேற்றிட்டு போயிருக்காங்க. ஆலமரத்தில் ஒரு விழுது கூட இல்லை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு மிஸ் பண்ணாமல் போங்க. நானும் இங்கே போயிட்டு செங்கல் எடுத்து வச்சு அப்பார்ட்மெண்ட் கட்டணும்னு வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன். இப்போது நான் வந்து 26th அன்னைக்கு ஃபவுண்டேஷன் போட போகிறோம். இந்த ஆசை வந்து என்னோடய ஆசை எப்படி நிறைவேறுதுன்னு நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்கிறேன். நீங்கள் இப்போ பாருங்கள், குழந்தை பிறக்காதவங்க, குழந்தை இல்லாதவங்களாம் பாருங்கள் போய் தொட்டில் கட்டிட்டு வந்திருக்காங்க. எல்லா ஆசையுமே வந்து அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுதுன்னு சொல்கிறாங்க இந்த கோயிலில். நிறைய கோயில் இருக்குது. இப்போ விநாயகர் கோயிலில் வந்து சிறப்பு வந்து இது வந்து கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகிறது, ஏதாவது தோஷம் இருக்கிறது, அப்புறம் வந்து குழந்தை பிறக்கலாம் தொட்டில் கட்டுறது, இந்த வீடு கட்டணுன்னா சின்ன சின்ன கல் வச்சுட்டு எடுத்து கட்டிட்டு 3 விளக்கு ஏற்றிட்டு போகிறாங்க விநாயகருக்கு. இப்போ முருகர் கோயில்னால் 6 விளக்கு ஏற்ற சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா 3 விளக்கு விநாயகருக்கு தான். நம்ம எப்பவுமே 3 விளக்கு தான் ஏற்றுவோம். நான் என்ன பண்ணேன், கல்லெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட், ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டை 2 அப்பார்ட்மெண்ட்டும் நல்லபடியாக கட்டணும்னு சொல்லி 2 சைட்லையும் கல் எடுத்து வச்சு 3 அகல் விளக்கு ஏற்றி நல்லபடியாக பூஜை பண்ணிவிட்டு நல்லபடியாக சாமிகிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன் கைஸ். இது நடக்க தான் போகுது. ஏன்னா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நான் எப்போவுமே எது இருந்தாலும் பாசிட்டிவாக தான் யோசிப்பேன். நம்ம லைஃப்பில் பாசிட்டிவாக யோசித்தா எப்போவுமே லைஃப்பில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நெகட்டிவாக மட்டும் என்றைக்குமே லைஃப்பில் யோசிக்காதீங்க. ஏன்னா அதுவே வந்து ஒரு கெடுதல்னு சொல்லுவாங்க. நம்ம ஆசைப்பட்டது எதுவுமே அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நிறைவேறாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது நடக்குமா, இது நடக்காதா, இது நடக்குமா நடக்காதான்னு ஒரு நெகட்டிவ்லேயே நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தால் லைஃப்பில் எதுவுமே நடக்காது. இது நம்மளால் முடியும், இது முடிக்க முடியும்னு நம்ம நினச்சிக்கிட்டு போய் சாமிக்கிட்ட போய் வேண்டிக்கிட்டு நம்மளோட பிரார்த்தனையை சாமிக்கிட்ட முன்னாடி நின்று சொல்லி வேண்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் அது கண்டிப்பாக நடந்தே தீரும். நம்பிக்கை தான் கைஸ் வாழ்க்கை. நீங்களும் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸ் போய் பார்க்கணும். நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பாண்டிச்சேரியிலேருந்து 150 கிலோமீட்டர், 150 தீவனம். இந்த கோயிலை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு வாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக தான் சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். ரொம்ப நாளாக போகணும் பிளான் இருந்துச்சு. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு நேரம்னு ஒன்று இருந்தால் தான் அந்த சாமி வந்து நம்மளை கூப்பிட்டா தான், அழைச்சா தான் நம்ம அந்த கோயிலுக்கு போகவே முடியும். நம்ம அங்கே போகணும் இங்கே போகணும் நிறைய பிளான் இருக்கும், நிறைய கோயிலுக்கு போகணுன்னு பிளான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளால் போக முடியாது. ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், சிவன் இருக்கார் பாருங்கள், நந்தி இருக்கார், சிவன் இருக்கார். எல்லாமே அப்படியே இந்த கோயிலில் எல்லாமே அற்புதமாக இருந்தது. ரொம்ப தெய்வீகமாக நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு அப்படியே அவ்வளோ கிடச்சிது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கோயில் சுற்றிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து அந்த கொடிமரத்துக்கிட்ட வந்து கீழே விழுந்து கும்பிடணும். அப்போ தான் நம்மளோட பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் எல்லாமே முழுமையடையும். அப்படி நம்ம பண்ணாமலோ இல்லை விநாயகருக்கு தோப்புக்காரனை போடாமலோ அப்படியே சும்மா நின்றுட்டு கும்பிட்டுட்டு அந்த மாதிரிலாம் வரக்கூடாது கோயிலுக்கு போனால். இதெல்லாமே ரொம்ப ப்ராப்பராக பண்ணணும் கைஸ். ஓகே கைஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஓகே கைஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் கைஸ், தேங்க்யூ.